நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 5/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:16 தேதி என்று பிற்பகல் 12:24 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் என்று மாலை 5:27 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:56 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இரவு 11:49 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:15 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 8 முதல் 9 வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 5:27 வரை மிருக சீரிஷம், பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதையெல்லாம் செய்யலாம். அவர்களுக்கு பிடித்த கடவுளை வணங்கி விட்டு செல்லுங்கள். பொதுவாக இன்னைக்கு வணங்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்பெசிபிக்கா குரு வழிபாடு செய்துவிட்டு போகலாம். வியாழன்னா குரு, குருனா புத்திரக்காரகன் அப்படின்னு அர்த்தம். புத்திரக்காரகன்னா எது? குழந்தை பாக்கியம் அப்படின்னு அர்த்தம். குழந்தை இல்லாதவர்கள் இன்றைய தினம் குருவை வணங்கி வந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம், பணப்பிரச்சனை இதெல்லாம் தீரும். அதனால இன்னைக்கு தட்சிணாமூர்த்தி குருவை வணங்குங்க. இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் எலுமிச்சங்கனியை மட்டும் சாமி கிட்ட வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும், மகரத்தில் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான். புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார். மாந்தி சுக்கிரனோடும் சந்திரனோடும் இணைந்து இருக்கிறார்கள். இன்றைய தினம் மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு. ஒரு பொன்மொழி, ஏன்னா அப்பப்போ ஒரு பொன்மொழி சொன்னாதான் அது ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மேன்மைப்படுத்தும். என்ன அப்படின்னா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. உன்னுடைய வெற்றி உன் கையில் தான், சரிங்களா? அதனால நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தவிர்க்க முடியாது, சரிங்களா? சரி, இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படின்னு சொன்ன வணங்க வேண்டிய தெய்வம் சொல்லிட்டு என்ன கொண்டு போகணும் அப்படின்றதும் சொல்லியாச்சு. அதே போல இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சென்னையிலேயே இப்ப நிறைய பேரு குழந்தை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உணவு தான். நம்ம வேற எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல போயிட்டு பர்கர் அது இதுன்னு சாப்பிடும்போது இந்த குழந்தை பாக்கியம், அதே மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால குழந்தை தங்கறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால இந்த எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொன்னா கும்பகோணம் தான் போவாங்க. கும்பகோணத்துல கர்ப்பரட்சாம்பிகை திருக்கருக்காவூர்ல இருக்கு, அங்கதான் செல்வாங்க. ஆனா அதே கோவில், அதே பழங்காலத்து கோவில் சென்னையிலும் இருக்கு. கும்பகோணத்துல எப்படி இருக்கோ அதே போன்று சென்னையிலும் ஒரு கர்ப்பரட்சாம்பிகை திருக்கோயில் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் வடபழனி கொடம்பாக்கத்துல இருக்கு. உண்மையிலே சென்னையில உள்ளவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம், ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் மழலை செல்வம் இல்லை அப்படின்னு சொன்னா அது பெரிய ஒரு வருத்தத்துக்கு உரியது தான். ஒரு பெண் முழுமை பெறுவது தாய்மையில் தான். அதனால அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் என்பது திருமணமான அனைத்து பெண்களுக்கும்
எளிதில் கிடைத்து விடுவது கிடையாது. இன்றைய காலகட்டம் மாறி இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக எல்லாருமே மருத்துவமனைக்கு தான் செல்றாங்க இல்லையா? அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சென்று வழிபட வேண்டிய கோவில்கள் எத்தனையோ இருந்தாலும் தமிழகத்தில் புகழ்பெற்றதாக திகழ்வது திருக்கருக்காவூரில் அமைந்துள்ள கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் கோவில். இந்த கும்பகோணத்துல இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் வாரம் வாரம் கும்பகோணம் போக முடியுமா? போக முடியாது. அதனால சென்னையிலே வடபழனியில இந்த திருக்கருக்காவூர்ல எப்படி இருக்கின்றதோ அதே போன்று சென்னை வடபழனியிலும் கர்ப்பரட்சாம்பிகை சமேத முல்லைவனநாதர் என்ற திருநாமத்தோடு அம்பிகையும் சிவபெருமானும் காட்சி தருகிறார்கள். இந்த இடத்துல ஏராளமானவர்கள் இங்கு வந்து வழிபட்டு குழந்தை வரம் பெற்றுள்ளார்கள். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேணும் தம்பதிகள் இந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்க கடையில மஞ்சள் பூ இது போல வாங்கி கொண்டு போய் அர்ச்சகரிடம் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க. பிரார்த்தனைக்காக வருபவர்களை தனியாக அமர வைத்து அம்பாளின் முகத்திற்கு மட்டும் நெய்யால் அபிஷேகம் செய்கிறார்கள். அம்மன் திருமுகத்தில் பட்டு அருள் நிறைந்த இந்த நெய்யை தனியா ஒரு பாட்டில்ல பிடிச்சு குழந்தை வரம் வேண்டுபவர்கள் பிரசாதமாக கொடுக்கிறார்கள். இந்த நெய் பாட்டிலோட கர்ப்பரட்சாம்பிகையின் 48 போற்றிகள் அடங்கிய ஒரு புத்தகத்தையும் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதை வாங்கி வந்து குழந்தை வர வேண்டுபவர்கள் தம்பதிகள் தினமும் தொடர்ந்து 48 நாள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து கொடுக்கப்பட்ட இந்த நெய்யை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு 48 போற்றிகளை படித்து நம்பிக்கையோடு அம்மனை மனதார வழிபட்டு வர வேண்டும். இப்படி நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு 48 நாட்கள் நிறைவடைவதற்கு முன்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கின்றது. அதே போல 7வது மாதத்துல வந்து அந்த பெண்ணிற்கு வளைகாப்பு நடத்தும் போது அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுங்க, தைல காப்பு செய்யுங்க. இந்த தைலத்தை வாங்கி வந்து தைல காப்பு செய்யும் போது அந்த தைலத்தை கொடுக்குறாங்க. அதை அந்த கர்ப்பம் தரித்த பெண்கள் வயிற்றில் தடவி வந்தால் சுகப்பிரசவம் ஏற்படும். இத நம்பிக்கையோடு செய்யணும். எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்பிக்கையோடு வழிபட்டால் நிச்சயம் பலன் உண்டு. இந்த கர்ப்பரட்சாம்பிகை ஸ்லோகம் அப்படின்னா, ஹே சங்கர சமரக பிரமதாதி நாதாதி மன்னாத சரம்ப சரிசூட ஹர திரிசூலின் சம்பே சுகப்பிரசவ கிருத் பவமே தயாலோ ஹே மாதவி வனசே பாலயமாம் நமஸ்தே ஹிம்வத் யுத்தரே பார்சேவே சீரதர நாமயாக்ஷினி தஸ்யா ஸ்மரண மாத்ரேனோ விசல்யா கர்ப்பிணி பவேது. இது முழு மனசோடு சொல்லி வந்தால் நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? அதனால இந்த கோவிலுக்கு சென்னையில உள்ளவர்கள், சென்னையிலன்னா இந்த சுத்துல இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு சென்னை, ஏன்னா கும்பகோணம் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பழங்காலத்து கோவில் அப்படின்னு தான் சொல்லணும். அங்க திருக்கருக்காவூர்ல எப்படி இருக்கோ அதே போலதான் இங்கேயும் இருக்கும். சரிங்களா? இங்க போயிட்டு அந்த நெய் வாங்கிட்டு வந்து 48 நாள் விரதம் இருந்து இதை சாப்பிடுங்க. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, சகோதரர்களிடம் மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். உங்களை விட்டு பிரிந்தவர்கள்லாம் உங்களோட திரும்பி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இன்னைக்கு இருக்கு. வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கைகூடும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி வேலையில உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். சமூக பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நிறைவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம்
கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வியாபாரத்துல உங்களுக்கு ஒரு மந்தமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுகின்ற தருணம் இருக்கு. கவனமா இருங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் சாதகமான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். கல்வி சார்ந்த பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒப்பந்தம் தொடர்பான விஷயத்துல எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இன்றைய நாள் மனதில் ஒரு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட ஒன்றாமை. நஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, செய்கின்ற முயற்சியில ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். மற்றவர்களிடம் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். வியாபாரத்துல கொஞ்சம் போராட்டங்கள் நிறைந்ததா இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் நீங்க உங்களை விட மேல் அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட அளவோட இன்னைக்கு பேசுங்க, பழகுங்க. சூழ்நிலையை அறிந்து முடிவுகளை எடுங்க. அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல சந்தேக உணர்வு இருந்தால் மகிழ்ச்சி இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால விநாயகரை வணங்கிட்டு போங்க, மிக அற்புதமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட ஒன்பதாம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டங்கள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். சகோதர வழியில ஆதரவான சூழல்லாம் அமையும். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்க. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்துல மதிப்பு மரியாதை ஏற்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரி எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். மனதளவில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் பாசம் மேம்படக்கூடிய நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட மூன்றாம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்கார ஒத்துழைப்பு மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பொருளாதார சிக்கல்கள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். நண்பர்களின் வருகையால் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்க. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மூலம் நல்ல லாபங்கள் அடையக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய அணுகுமுறை மாறுபட்டதாக இருப்பதால் நீங்க எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. வேலை சம்பந்தமான கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட ஐந்தாம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்கார சிக்கல்கள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்துல சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க. விவசாய துறையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய சிந்தனைகள்ல ஒரு புதுமை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிகார பொறுப்புகள் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள். பிள்ளைகளால் மதிப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத சில திருப்பங்கள்லாம் ஏற்படும்.
தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம், மற்றவர்கள் மூலம் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம், போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு, உங்கள் தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை நிறமின் நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள்லாம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சகோதரர்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம். உத்தியோகத்துல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம். உற்பத்தி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய தினம் அதிசய வடகு திசை ஒன்றாமின் அரிசி நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் மறையும். குடும்பத்தின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய செயல்பாட்டுல கட்டுப்பாடுகள்லாம் விலகும். விலையுறந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. உங்களுடைய பேச்சில பொறுமை அவசியம். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். புதுவிதமான சிந்தனைகள்லாம் உருவாகுகின்ற ஒரு தன்மை. இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிசய வடகு திசை அதிசயின் 5ஆம் எண் அரிசி நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். பூராடும் நட்சத்திரக்கார பொறுமை தேவை. உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உருவாகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பொருளாதார சிக்கல்கள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு. உறவினர்கள் வழியில மகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் வீட்டிற்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி வேலையில பொறுப்போடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களுடைய சிந்தனையில இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகும். மூத்த சகோதரர்களின் சந்திப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். கல்வி துறையில இருப்பவர்களுக்கு ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தருணம் இருக்கும். அதை நீங்க அந்த மாதிரி ஆர்வம் இல்லாம இருக்காதீங்க. காரணம் என்னன்னா, இது படிப்புன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு சில நேரத்துல ஒரு டென்ஷன்னால அந்த மாதிரி இருக்கும். அந்த டென்ஷன் எல்லாம் குறைச்சிக்கோங்க. அமைதியா இன்னைக்கு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 3ஆம் எண் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்போடு செயல்படுகின்ற ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். எதையும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கணவனின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செலவுக்கு ஏற்ப வரவுகளும் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்த்துருங்க இன்னைக்கு. அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் இன்னைக்கு தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். உங்க பேச்சில நிதானம் இன்னைக்கு இருக்கணும். ரொம்ப ரொம்ப நிதானமா பேசணும், கவனத்தோட பேசணும். அதே போல அரசு செயல்கள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சக ஊழியர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். வேலை ஆட்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
பெற்றோர்களின் அரவணைப்பு உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். இழுபறியா இருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்துல நல்ல மேன்மை, வருவாய் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய செயல்கள்ல புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். தர்ம காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகத்துல ஒரு முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்கும். நெருக்கமானவர்கள் வழியில அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உங்களுடைய சாதனையை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.